வணக்கம். சுகர் குறைப்பதற்கான டயட் மெனுவில் இன்றைக்கி 30வது நாள் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி காலையில் வெறும் வயிற்றில் சுகர் டெஸ்ட்டுக்கு பிளட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் புதினா சட்னியும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழித்து மறுபடியும் பிளட் டெஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ மறுபடியும் போய் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஒரு கப் அளவுக்கு சாதம், குழம்பு பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோக்காக 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 1 முட்டை தான் சாப்பிடுவேன். காய் பொரியல் பார்த்திங்கன்னா கோஸும் குடமிளகாவும் சேர்த்த ஒரு பொரியல், கூடவே கொஞ்சமாக ரசம். சுகர் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு தான் கொடுத்தாங்க. ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. முதல்ல சுகர் டெஸ்ட் எதுக்காக எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது, வேலை பார்க்க முடியாமல் இருந்தது, அதே சமயம் ரொம்ப வேர்த்துக்கிட்டும் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு சுகர் டெஸ்ட் எடுப்போன்ட்டு டெஸ்ட் எடுத்தேன். டெஸ்ட் எடுக்கும்போதே HbA1c அப்படின்ற 3 மாதத்துக்கான டெஸ்ட்டு தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய பேர் கௌரின்னு உங்களுக்கு தெரியும். என்னோடய வயசு பார்த்திங்கன்னா 51. டெஸ்ட் எடுத்த டேட் பார்த்திங்கன்னா 25/12/2024. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னோடய சுகரோட அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா 154. சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழித்து எடுத்ததில் பார்த்திங்கன்னா 284 இருந்தது. 3 மாதத்துக்கான HbA1c அளவு பார்த்திங்கன்னா 9.2 இருந்தது. இந்த HbA1c பார்த்திங்கன்னா 5லேருந்து 6க்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ என்னோடய டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் 15 நாள் டேப்லெட் சாப்பிட்டுட்டு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த 15 நாளுக்கு அப்புறம் எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் இது. எனக்கு ஜனவரியில் பர்த்டே வரதுனால வயசு 52 ஆகிப்போச்சு. டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11/1/2025 எடுத்திருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னோடய சுகரோட அளவு பார்த்திங்கன்னா 109. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 124. இப்போ டேப்லெட் போட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 154லேருந்து 109 குறைஞ்சிருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் சுகரோட அளவு பார்த்திங்கன்னா 284லேருந்து 124 குறைஞ்சிருக்கு. இந்த டெஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் 11/1/25க்கு அப்புறம் நான் டேப்லெட் எடுக்கலை. டாக்டர் என்ன நீங்கள் கண்டினியூஸாக இனிமேல் டேப்லெட் போட்டு தான் ஆகணும், 3 மாதத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. இந்த டெஸ்ட் எடுத்து என்னையோட 45 நாள் ஆக போகுது. உங்களுக்கு வீடியோவாக போட்ட டயட் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன். அதே சமயம் நல்லா வாக்கிங் போயிருக்கேன். இன்றைக்கி எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னோடய சுகர் அளவு 102, சாப்பிட்டதுக்கப்புறம் சுகரோட அளவு 120. இப்போ என்னோடய சுகர் லெவல் நான் டயபெட்டிக்கில் இருக்குது. என்னோடய சொந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். 30 நாளும் என்னோடய டயட் வீடியோவை பார்த்த சொந்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.